எக்ஸல் வந்து ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எக்ஸல் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்டுடைய இமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். கூகுளில் போயிட்டு நான் சைன் அப் அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து signup.live.comனு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து கெட் ஏ நியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா outlook.com hotmail.com ரெண்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு outlook.comலேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ மிஸ்டர் எக்ஸல் தமிழ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டீட்டெயிலாம் வந்து கேட்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டீட்டெயிலு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை நான் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்னென்னா ரோபோட்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இவங்க கொடுக்குற பசிலை வந்து நான் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசில் வந்து சால்வ் பண்ண கேட்குது. இப்போ எந்த டேரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டேரெக்ஷன் நான் வந்து மேட்ச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆங்கிள் தான் கரெக்டு தான். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாட் போட்ட மாதிரி ஒரு ஆப் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். இதில் வந்து எக்ஸல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பிளாங்க் ஒர்க் புக் கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அஃபிஷியல் வெர்ஷன். இதில் வந்துட்டு எல்லா விதமான நியூ ஃபங்க்ஷன்ஸ் நியூ ஃபார்முலா எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் தான் ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். லைக் வந்து இமேஜ் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நீங்கள் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் ட்ரையல் பர்பஸ் நியூ வெர்ஷன்ஸ் வந்து நியூ ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு வழி இருக்குது. எல்லாமே இது வந்து லீகல் தான், இல்லீகல் கிடையாது. ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.